இந்தியா கூட்டணி ஆட்சி அமையப்போவது உறுதி என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி வாக்கு எண்ணும் மையங்களை தீவிரமாக கண்காணிக்குமாறு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 2.5 மாதங்களாக நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி நேற்றைய தினம் இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிந்ததும் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் பணியாற்றிய காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். कैंपेन ख़त्म हुआ। मैं देश की जनता को और कांग्रेस के सारे कार्यकर्ताओं को, इंडिया गठबंधन के कार्यकर्ताओं को, कांग्रेस पार्टी के जो बब्बर शेर हैं, आप सबको दिल से धन्यवाद करना चाहता हूं। इतना समर्थन दिया आप सब ने, देश की जनता ने, और हमारे कार्यकर्ता हर इंच के लिए लड़े। इलेक्शन संविधान को बचाने का है, हिंदुस्तान के संस्थाओं को, इंस्टीट्यूशंस को बचाने का है, और हमने नैरेटिव को कंट्रोल किया और एक नया विजन हिंदुस्तान के लिए हमने सामने रखा। गरीबों के लिए, किसानों के लिए, स्मॉल मीडियम बिजनेसेस के लिए, बेरोजगार युवाओं के लिए इंडिया गठबंधन की सरकार बन रही है। इंटेलेक्चुअल्स ने, थॉट लीडर्स ने प्रधानमंत्री को कहा था कि मेरे साथ डिबेट करें, मगर वो डिबेट नहीं कर पाए, और अब तो डिबेट पॉसिबल है ही नहीं क्योंकि वो मौन व्रत पे चले गए हैं। पोलिंग डे आ रहा है और मैं इंडिया गठबंधन के सारे बब्बर शेर कार्यकर्ताओं से कहना चाहता हूँ, लास्ट मिनट तक आप पोलिंग बूथ पे रहिए। लास्ट मिनट तक आपकी आंख पोलिंग बूथ पर, ईवीएम मशीन पर होनी चाहिए. இதனிடையே தேர்தல் பரப்புரை குறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், 2014, 2019 தேர்தல்களைப் போல இந்த முறை மோடியால் வியூகங்களை அமைக்க முடியவில்லை என்று விமர்சித்துள்ளார். தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சி ஆக்ரோஷத்துடன் செயல்பட்டதாக கூறியுள்ளவர், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை பேசு பொருளாக மாறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாஜக பணவீக்கம், வேலைவாய்ப்பின்மை குறித்து பிரச்சாரத்தில் வாய் திறக்காதது பெரும் ஏமாற்றம் என்றும் ப. சிதம்பரம் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.